ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி பான் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கேன். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பேக்கெட் பீஸா. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பேக்கெட் பீஸா செஞ்சுக்கலாம். வெரி ஈஸியாக வந்து செய்யலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் டெய்லி வந்து போடுற வீடியோ எல்லா விதத்துக்கு போய் ரீச் ஆகும். பேக்கெட் பீஸா செய்கிறதுக்கு வந்து டோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு கப் பவுல் எடுத்துக்குவோம். 1.5 கப் ஆஃப் மைதா, 2 டீஸ்பூன் ஆஃப் தயிர். இந்த டைம் வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி வந்து டோ ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். மைதா மாவு, தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி கம்மியாக தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்குவோம். நான் வந்து பவுல்லையே வந்து நல்லா வந்து நீட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு பிளேட் ஆர் நல்லா வந்து பிளேஸில் வந்து நல்லா வந்து தம்ப்நெயிலோட எண்டில் வச்சு நல்லா வந்து நீட் பண்ணுங்கள். ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் விட்டுருவோம். நல்லா வந்து டபுள் ஆகிற வரைக்கும். பீஸாக்கு நடுவில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காண்டி பேன் வச்சாச்சு. பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆனியன் லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஷார்ட்டப் பண்ணிக்கலாம். ஈஸி பான் சமையல் ரெசிபி ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. வந்து லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சு. இப்போ வந்து 2 டொமேட்டோ பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஆயிலில் வந்து சேட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீசனிங்லாம் ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ கெட்சப் 2 டீஸ்பூன், சில்லி பேஸ்ட் 2 டீஸ்பூன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஆரோகேனோ 1/4 டீஸ்பூன். சீசனிங்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் மஷ்ரூம் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், வேக வைத்த கார்ன் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் இருக்க வாட்டர்லேயே வந்து மஷ்ரூம் வந்து வெந்துடும். பேக்கெட் பீஸா ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டோவும் டபுள் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ளே ப்ரெஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஓவனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இப்போ நம்ம டோ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மாதிரியே வந்து நல்லா வந்து டோ வந்து நீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் மாதிரி ரெடி பண்ணி பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். சப்பாத்தி உருட்டுற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டராக பார்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து சென்டராக வந்து ஸ்டஃப் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸை வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மசாலா சீஸ் இருந்தாலும் நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சீஸ் தான் ஸ்டஃப் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சைஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா சீல் பண்ணிக்குவோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட பேக்கெட் பீஸா வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஹீட் பண்ணி வச்சுக்க ஓவனில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வைப்போம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேக்கெட் பீஸா வந்து பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். கிவ் அஸ் சப்போர்ட் ஃபார் ஈஸி பான் சமையல். டேக் பை, see you.